வின் இயல்புகள் எழுதியது அரிஸ்டாட்டில். மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன என்று வலியுறுத்தியவர். மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் வெளிப்படுகின்றன என்று வலியுறுத்தியவர் வில்லியம் மைக்கேல். நமது நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டும் ஆராய உதவும் முறை. நமது நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டும் ஆராய உதவும் முறை அகநோக்கு முறை. முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் தொடங்கப்பட்ட இடம் 1879 ஜெர்மனி லீப்சிக் நகரில். கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்குதல் என்பது பரிசோதனை முறை. முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை தொடங்கியவர் உண்ட். சமூக உளவியலும் கல்வி உளவியலும் பயன்படுத்தும் முறை கள ஆய்வு முறை. அது சமூக உளவியலும் கல்வி உளவியலும் பயன்படுத்தும் முறை தான் கள ஆய்வு முறை. வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர்கள். வினாவரிசை முறையை உளவியல் ஆய்விற்கு முதலில் பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன். பின் வருவனவற்றில் எவர் தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியவர்? தொழில் உளவியல் வளர்ச்சிக்கு உதவியவர் மயர்ஸ். தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியவர் மயர்ஸ். கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. ஆசிரியர் கற்கும் குழந்தையின் இயல்பு பற்றிய அறிவு பெற்றிருத்தல் அவசியம் என கூறியவர். ஆசிரியர் கற்கும் குழந்தைகளின் இயல்பு பற்றிய அறிவு பெற்றிருத்தல் அவசியம் என கூறியவர் ரூசோ. சிறு குழந்தைகள் கற்பித்தலில் பொருள்கள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தை வலியுறுத்தியவர் பெடலாஜி. குழந்தை கல்வி முதல் உளவியல் பண்புக்கேற்ப அமைதல் வேண்டும் என கூறியவர். குழந்தை கல்வியை அதன் உளவியல் பண்புக்கேற்ப அமைதல் வேண்டும் என கூறியவர் டெர்மன். பின் வருவதில் எதை கள ஆராய்ச்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம்? அது ஏ மட்டும். தொழிற்சாலையில் எழுந்த வேலை நிறுத்தத்தை அங்கும் சென்று ஆராய்தல். டி மட்டும் கரெக்டு. பின் வந்துட்டு எதை கள ஆராய்ச்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம்னா ஏ ஆப்ஷன். தொழிற்சாலையில் எழுந்த வேலை நிறுத்தத்தை அங்கு சென்று ஆராய்தல். கற்பித்தலில் மாணாக்கனது முன்னறிவுடன் புதிய பாடக்கருத்துக்களை இணைத்தலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர். கற்பித்தலில் மாணாக்கர்களது முன்னறிவுடன் புதிய பாடக்கருத்துக்களை இணைத்தலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் ஹெர்பார்ட். குளவி பூங்கா முறையை உருவாக்கியவர் புரோபல். மருத்துவ முறை என குறிப்பிடப்படுவது எல்லாமே அனைத்தும் தனி வரலாற்று ஆராய்ச்சி முறை, தனி அழகு ஆய்வு முறை, நீண்ட திரள் பதிவீட்டு முறை. மருத்துவ முறைனா இது எல்லாமே வரும். கல்வி உளவியல் வரம்பாக கோல்ஸ்னிக் குறிப்பிடுவது கற்பித்தல் முறைகள். கல்வி உளவியல் வரம்பாக கோல்ஸ்னிக் கல்வி உளவியல் வரம்பாக கோல்ஸ்னிக் குறிப்பிடுவது கற்பித்தல் முறைகள். கல்வி பாடப்பொருள்கள் 3 பிரிவுகளை மையமாக வைத்து அமைக்கப்பட்டுள்ளன என கூறியவர். கல்வி பாடப்பொருள் 3 பிரிவுகளை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டது என கூறியவர் லிண்ட்கிரேன். லிண்ட்கிரேன். பின் வருவதில் எதை குறிக்கும் சூழ்நிலையின் கீழ் குறிப்பிடலாம்? பின் வருவதில் எதை கற்கும் சூழ்நிலையின் கீழ் குறிப்பிடலாம்? வகுப்பறை மேலாண்மை. வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுவதற்கான காரணம். வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுவதற்கான காரணம் இவை அனைத்தும். மாணவர்களின் கல்வி அடைவை மதிப்பிட, மாணவர்களிடையே காணப்படும் பல்வேறு தனியால் வேறுபடுகிற அறிய, மாணவரது நாட்டங்களை அறிந்து ஊக்குவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுகிறது. மன மருத்துவ இயலுடன் இணைந்த பிரிவு. மன மருத்துவ இயல்புடன் இணைந்த பிரிவு
நெறிப்பிரல் உளவியல். மன மருத்துவர்களுடன் வந்து இணைந்து பிரிப்பதான் நெறிப்பிரல் உளவியல். பகுப்பு உளவியலுக்கு வித்திட்டவர் வந்து யுங். பி 2 இடத்துல கொடுத்துருக்காங்க இங்குன்னு. கல்வி உளவியல் பரிசோதனையில் எடுத்துக்காட்டாக கூறுவது. கல்வி உளவியல் பரிசோதனையில் எடுத்துக்காட்டாக கூறுவது ஹர்லாக் சோதனை. கல்வி உளவியலின் விரைந்த வளர்ச்சிக்கு காரணமானவர். கல்வி உளவியலின் விரைந்த வளர்ச்சிக்கு காரணமானவர் தார்ண்டைக். கல்வி உளவியல் விரைந்த வளர்ச்சி காரணம் வந்து தார்ண்டைக் தான். கல்வி உளவியல் முதல் நூலை எழுதியவர்களாக கருதப்படுபவர் வந்து இவர்கள் அனைத்தும் 7 பேர் என்னமோ இருக்கும். கல்வி உளவியலில் முதல் நூலினை எழுதியவர் வந்து பெயிண்டு, கிளப்பர்ட், இதனை தார்ண்டைக்கு. இவர்கள் அனைவருமே கல்வி உளவியலில் முதல் நூலினை எழுதியவர்னா பெயின், கிளப்பர்ட், தார்ண்டைக். பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. அப்போ பண்டைய காலத்தில் வந்து உளவியல் என்ன சொன்னாங்க? ஆன்மான்னு சொன்னாங்க. உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர். இது ஆன்மா இல்லை அப்படின்னு சொன்னவர் காண்ட் சொல்கிறாரு. இது வந்து ஆன்மா கிடையாது, அது இல்லை அப்படி சொன்னவர் காண்டு. உளவியல் என்பது மனம் பற்றியது என்று கூறியவர். அது ஆன்மாக்கல்ல, அது மனம் அப்படின்னு சொன்னவர் வந்து பி காண்டு. முதல்ல வந்து பண்டைய காலத்தில் வந்து உளவியலில் வந்து என்ற சொல்லின் பொருள் ஆன்மா சொன்னாங்க. அப்புறம் காண்டு சொல்கிறாரு அது ஆன்மா கிடையாது அப்படி சொன்னவர் வந்து காண்டு. உளவியல் என்பது நினைவு நிலை பற்றியது, இதனை வலியுறுத்தவர். ஆன்மா இல்லை, நினைவு நிலை பற்றியது என்று சொன்னவர் வந்து வாட்சன். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். உளவியல் என்பது மனிதனின் நனைவற்ற நிலையே என்று கூறியவர் பி சிக்மண்ட் ஃப்ராய்டு. அது வந்து நனைவற்ற நிலை அப்படி சொன்னது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. தற்கால உளவியல் கோட்பாடு அதாவது மனிதன் நடத்தை கோலங்கள் பற்றி தான். இப்போ என்ன சொல்கிறாங்க? உளவியல் வந்து மனிதனுடைய நடத்தை கோலங்கள் பற்றி தாங்க சொல்கிறாங்க. உளவியல் என்பது மனிதன் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றிய படிப்பதாகும். இதனை சொன்னவர் வந்து மாக்டுவல். உளவியல் என்பது மனித நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும். முதல்ல வந்து நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பது சொன்னது மாக்டுவல். உளவியல் என்பது மனித நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் சொன்னது வந்து க்ரோ. ஏ வந்து கரெக்டு. நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தையின் தன்மையை அறிய உதவும் முறை அகநோக்கு முறை. கோபம் அந்த மோசம் போல அது யாருக்கு தெரியும்? அகநோக்கு முறையில் தான் கண்டுபிடிக்க முடியும். மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி ஹைப்போதாலமஸ். சூழ்நிலை ஒருவனது வளர்ச்சி இயல்பின் அடிப்படையில் மனநிலை என்று கூறியவர் சூழ்நிலைவாதிகள். காளிகாக் என்ற போர் வீரரின் பரம்பரை வழித்தோன்றல்களை ஆராய்ந்தவர். கட்டார்ட்டு. கட்டார்ட்டு. அதாவது அந்த போர் வீரரின் பரம்பரை வழித்தோன்றலை ஆராய்ந்தவர் வந்து கட்டார்ட்டு. கீழ்கண்டவற்றில் எவர் தீவிர சூழ்நிலைவாதி? யார் வந்து தீவிர சூழ்நிலைவாதின்னு சொல்லியிருக்காங்க? வாட்சன். தீவிர சூழ்நிலைவாதி வந்து வாட்சன். வாழ்க்கை ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியையும் மரபு சூழ்நிலை 2 செயல்பாட்டிலேயே அமைகிறது என்று கூறியவர் வந்து ஏ மற்றும் பி மக்கைபர் பேஜ். அது சி வந்து கரெக்டு. ஒரு குழந்தையின் குணநலன்களில் அதன் எத்தனை தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது? 8. ஆண் பெண் பாலுணர்களின் சேர்க்கையினின்றும் தோன்றும் கருவுற்ற முட்டையின் 23 ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும். எது? ஏ மியாசிஸ். இருகரு இரட்டையர்களின் மரபுநிலை பண்பு
இருகரு இரட்டையர்கள் மரபுநிலை பண்பு முற்றிலும் நன்றாக இருக்காது. இருகரு இரட்டையர்கள் மரபு நிலை பண்பு வந்து முற்றிலும் நன்றாக இருக்காது. பி வந்து கரெக்டு. ஒத்த இரட்டையர்களிடையே உள்ள நுண்ணறிவின் ஒத்த குணம். ஒத்த இரட்டையர்களிடையே உள்ள நுண்ணறிவின் ஒத்த தன்மை 90%. அது ஒரு கரு இரட்டையருக்கு வந்து 90% இருக்கும். அதே வந்து இருகரு இரட்டையருக்கு வந்து 50% தான் இருக்கும். சூழ்நிலையானது ஜீன்களின் அமைப்பையும் அவற்றினின்றும் எழும் பண்புகளையும் இயல்புகளையும் மாற்ற வல்ல வலிமை பெற்றதாகும் என்று கூறியவர் லைசென்கோ. பின்வருள்ள எது உடற்கூறு வளர்ச்சி? அதாவது எலும்பு கூட்டின் வளர்ச்சி தான் வந்து உடற்கூறு வளர்ச்சிங்கிறோம். கண் கை இணைந்து செயல்படல் என்பது எதற்கு அடிப்படை? கண் கை இணைந்து செயல்படல் வந்து எதற்கு அடிப்படை? அது சுவாச மண்டலம். அது உடல் இயக்கங்களின் வளர்ச்சி. கண் கை இணைந்து செயல்படல் என்பது எதற்கு அடிப்படைனா உடல் இயக்கங்களின் வளர்ச்சி. புலியை பார்க்கிறோம், உடல் நடுங்குகிறது, இதன் விளைவு அச்சமாகும் என்பது ஜேம்ஸ் லாங் கொள்கை. புலியை பார்க்கிறோம், உடல் நடுங்குகிறது, இதன் விளைவு வந்து எனது அச்சமாகும். இது சொன்னது வந்து ஜேம்ஸ் லாங் கொள்கை. பொதுமைப்படுத்துதலை குறிப்பிடுவது அறிவு வளர்ச்சி. ஜீன்களின் இயல்பு பற்றிய சோதனையை நடத்தியவர்கள் மார்க்கன். நடத்தியவர் வந்து மார்க்கன். குழந்தைகள் நெறி பிறழ்ச்சி அடைவதற்கும் பின்னர் குற்றவாளியாவதற்கும் அவர்களது சூழ்நிலையே முக்கிய காரணம் என கூறியவர் சிரில்பர்ட். குழந்தைகளின் நெறி பிறழ்ச்சி அடைவதற்கும் பின்னர் குற்றவாளியாவதற்கும் அவர்கள் சூழ்நிலையே முக்கிய காரணம் சொன்ன வந்து ரியல் பார்ட். வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு டேஸ் என்று பெயர். முதிர்ச்சி. வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு வந்து முதிர்ச்சி. புதுமை கருத்து உருவாக்கி கொள்ளும் திறன் எப்பருவத்தில் உருவாகும்? குழவி பருவம். பிள்ளை பருவ செயலாக ஹாவி கர்டு குறிப்பிடுவது. சி. தன்னை பற்றி உண்மை நிலைப்பட்ட கருத்தினை பெறுதல். பல்வேறு வளர்ச்சி பருவங்களுக்குரிய செயல்களை விவரித்தவர் காபி கர்ஸ்ட். இளம் குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்தவர் ஸ்ரிட்பர்ட் மற்றும் சங்கர். பின் வருவனவற்றில் எவை பர்ட் நுண்ணறிவு தொடர்பு ஆய்வுக்கு உட்பட்டது? ஒத்த இரட்டையர்களுக்கிடையே 90% நுண்ணறிவு ஒத்த தன்மை. பல்வேறு வயதிற்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தை செயல்கள் வளர்ச்சிசார் செயல்கள் என்று எவரால் வர்ணிக்கப்பட்டது? ஹேலிஹஸ்ட். ஒரு பள்ளியில் மற்றொரு பள்ளிக்கும் இடையே கல்வி சாதனை காணப்படும் வேற்றுமை காரணம் குடும்பங்களின் சமூக பொருளாதார நிலை. ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு அகத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி மரபுநிலை. ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு புறத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி சூழ்நிலை. ஒருவனது வளர்ச்சி நடத்தையும் அவனுக்கு அகத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி வந்து மரபுநிலை. ஒரு வளர்ச்சி நடத்தையும் அவனுக்கு புறத்தே இருந்து கட்டுப்படுத்துனா சூழ்நிலை. முதிர்ச்சி மற்றும் கற்றல் இந்த இரண்டு செயல்பாடுகளால் ஏற்படுவது
வளர்ச்சி. அதாவது முதிர்ச்சி மற்றும் கற்றல் இந்த 2 செயல்பாடுகளால் ஏற்படுவதும் வளர்ச்சி தான். தனி ஒருவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர்? அறிதிறன் வளர்ச்சி. தன்னை பற்றிய உயர்வான கருத்தை ஏற்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் எதனை மேம்படுத்தி கொள்கிறார்கள்? தன்மதிப்பை. மேதைகள் உருவாகுதல் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் கால்டன். மேதைகள் கால்டன். குற்றவாளி பரம்பரை பற்றி ஆய்வை மேற்கொண்டவர் டக்கேல். குற்றவாளிகள் உருவாகுதல் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் பியர்சன். டக்கேல் இருந்தால் டக்கேல் கொடுக்குங்க, இல்லாட்டி பியர்சன். குற்றவாளிகள் உருவாகுதல் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் பியர்சன். வளர்ச்சி எனப்படுவது உருப்பெருக்கம். பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம். அச்சம். பியாஜே அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டின்படி எந்த உளவியல் அறிஞர் அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டுடன் ஒப்பிடலாம்? ப்ரூனர். பிற குழந்தைகளோடு பழக வாய்ப்பு மறுக்கப்படும் குழந்தைகள் தமக்கு உள்ளேயே எதனை வளர்த்து கொள்வார்? தாழ்வு மனப்பான்மை.